ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி பாப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹோம் டூர் தாங்க பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான ஹோம் டூர்னால், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெண்ட்டுக்காக விடுறதுக்காக கட்டியிருக்காங்க. எங்கன்னா வேடப்பட்டியில் இபி ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது எங்கள் மாமா வீடு கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக யூனிக்காக நம்ம பட்ஜெட்குள்ளே எப்படி நம்ம ரெண்ட்டுக்கு விடுறக்க கட்டலான்னு பார்க்கலாங்க. இது எல்லாமே வந்து 2 BHK வீடு தான். இப்போ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இது சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ், ஆனால் வீடு எல்லாமே வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கட்டியிருப்பாங்க. சின்ன நடவை விட்டுருப்பாங்க பாத்வே, அதுலேருந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்க்கு வீடு வச்சுருப்பாங்க, நில வாசல் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா வீடுமே ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் கட்டியிருப்பாங்க. ரொம்ப ஹைஃபையாக இல்லாமல் ரொம்ப நீட் அண்ட் டீசெண்டாக கட்டியிருப்பாங்க. வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி 2 வீட்டுக்கு நடுவில் படிக்கட்டு போட்டிருப்பாங்க. நல்ல தண்ணி தொட்டி, உப்பு தண்ணி தொட்டி, பைப்லைன் எல்லாமே நம்ம நடபாதையிலேயே வந்துருங்க. எல்லாமே கீழே கவர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இதுதான் ஹால், 10க்கு 16 சைஸ் ஹால். இந்த ஃபஸ்ட்டு வீட்டில் தான் பூஜை பண்ணாங்க. அப்படியே சைடில் வந்து கிச்சன் எல்லாமே வந்து வாஸ்து பிரகாரம் தான் எல்லாமே வச்சுருக்காங்கங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கிறங்காட்டிக்கு இந்த சைடு கிச்சன், இந்த சைடு வந்து நம்ம சமைக்கிறதுக்கு அடுப்பு வைக்கிற மாதிரி, லெஃப்ட் சைடு சிங்க்கு. அதேமாதிரி நல்லா பெரிய ஜன்னல், நல்லா காற்று வர்ற மாதிரி எல்லா பக்கமுமே உங்களுக்கு ஸ்லாப்ஸ் வந்துடும். கிச்சன் எல்லாமே வைக்கிறதுக்கு மேலேயும் ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ரூமுக்கு இன்னொரு ரூமுக்கு மேலே வந்து வென்டிலேஷனும் வச்சுருப்பாங்க. இப்போ சாமி இது பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் சின்னதாக ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து 2 பெட்ரூம், ஹால்லேருந்து நம்ம பெட்ரூமுக்கு போகிற மாதிரி. வாங்க அப்படியே பெட்ரூம் வந்து பார்க்கலாம். 2 பெட்ரூமே ஒரே சைஸ் தாங்க, 10க்கு 11 கிட்ட வரும். எல்லா பெட்ரூம்லேயுமே நல்ல பெரிய விண்டோ வென்டிலேஷனுக்கு, அதேமாதிரி ஹேங்கர்ஸ், மேலே வந்து அந்த ஏர் போகிறக்கோ இல்லை வெளிச்சம் வரக்கோ ஒரு குட்டி ஜன்னல் எல்லா ரூம்லேயுமே இருக்கும். உங்களுக்கு நிறையா கம்பார்ட்மெண்ட்ஸ், அதே மாதிரி ஷெல்ஃப்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக அடித்து ஃபினிஷிங் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் ஒரு 2 months கிட்ட ஒர்க் பெண்டிங் இருக்குங்க. இன்றைக்கி கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு இன்னொரு 2 months ஒர்க் இருக்குது, ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க்கு. அதே மாதிரி எல்லா பெட்ரூம்லேயுமே அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது, வெஸ்டர்ன் டைப் டாய்லெட். இப்போ ரைட் சைடு இருக்க பெட்ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். அதுலேயுமே நல்ல பெரிய ஜன்னல், மேலே அந்த பாத்ரூமுக்கு மேலே ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி கேப் விட்டு கட்டியிருக்காங்க. நம்ம எல்லா ஐட்டமே இதிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அதே மாதிரி ஷெல்ஃப்ஸும் அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரைட் சைடு பார்த்தோம்னா படிக்கட்டு, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு. இந்த வீடு இதேமே ஸ்ட்ரக்சரில் தாங்க இருக்கும். இப்போ படிக்கட்டுக்கு கீழே நம்ம எப்படி இவங்க வந்து ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எப்படி நம்ம 2 வீலர் பார்க்கிங்க்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் நம்ம வந்து ஒரு 4 அடி தடம் கொடுத்து தான் வந்து வீட்டுக்கு வழி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எப்படி பார்க்கிங் ஏரியா எவ்வளோ அழகாக வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த படிக்கட்டு கீழே பார்த்தோம்னா அப்படியே ஹோலாக ஸ்பேஸ் மேலே வரைக்குமே உங்களுக்கு வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் காத்தோட்டமாக அடைச்சி இல்லாமல் குடோன் மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக ஓப்பன் விட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்கிங்காக ஜஸ்ட்டு 2 வீலர் பார்க்கிங் 4 வீடுனா 4 வண்டி நிற்கிற அளவுக்கு பார்க்கிங் விட்டுருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம மேலே வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 2 வீடு நல்லா வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. நடபாதை வந்து நல்லா ஸ்பேஸ் விட்டு 2 ரூம் எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரக்சர் தாங்க. ஒரு பெரிய ஹால், லெஃப்ட் சைடு எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங் தான். அதனால் லெஃப்ட் சைடு கிச்சன் சிங்க், அப்புறம் கம்பார்ட்மெண்ட்ஸு, ஷெல்ஃப்ஸு, ஸ்டோரேஜ் ஏரியா எல்லாமே எல்லா வீட்டுக்குமே ஒரே மாதிரி தாங்க வரும். ரொம்ப அழகாக நீட்டாக சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கிறதுக்குன்னு சொன்னால் நம்ம நிறைய வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்து செய்வோம். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டடாக போட்டு எல்லாமே முடிச்சிருக்காங்க வாடகைக்காக விற்கிறவாட்டிக்கு. ஆனால் எந்த பேசிக் திங்ஸுமே மிஸ் பண்ணாமல் நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே வீட்டில் எப்படின்னா லெஃப்ட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு வீடு, இதுக்குமே அதே ஸ்ட்ரக்சர் தான். சின்ன சாமி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 2 பெட்ரூம் அட்டாச், எல்லா பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குங்க. ஆனால் இந்த லெஃப்ட் சைடு வர எல்லா வீட்டுக்குமே, மேலே வர எல்லா லெஃப்ட் சைடு வீட்டுக்குமே எப்படி இருக்குன்னா வெளியே வந்து பால்கனிக்கும் ஒரு கதவு வச்சுருப்பாங்க. நம்ம ரோட் சைடு வந்து பார்த்துக்கலாம்.
வாசல் என்ட்ராகும் இல்லையா, மெயின் என்ட்ரன்ஸ் வாசல் இருக்கும் இல்லையா, அந்த சைடு வர்ற மாதிரி இந்த பால்கனி. நம்ம ஏதாச்சும் ரோடு பார்க்கணுன்னா இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தாங்க ஃபுல்லாக வந்து ப்ளக் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் இன்னும் பைப்லைன் ஒர்க் மட்டும் இருக்குது. அதே மாதிரி போர்லாம் போட்டு நல்ல தண்ணி வருது. நல்ல தண்ணி கனெக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்ல தண்ணி கனெக்ஷன் வரணும், அது வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் பைப்பிங் ஒர்க்கு, ஃப்ளோரிங் ஒர்க்கு, கீழே வந்து ஃப்ளோரிங் ஒர்க்கெல்லாம் இருக்குங்க. அது மட்டும்தான். எப்படியும் கொஞ்சம் ஒர்க்கு மிச்சம் வைக்கணும், கிரகப்பிரவேசத்துக்கு அப்புறம் செய்கிற மாதிரிங்கிறங்காட்டிக்கு ஒரு 2 months ஒர்க் மட்டும் பெண்டிங் வச்சுட்டு இவங்க பூஜை முடிச்சுட்டாங்க. இனி ஒரு ஃபுல் ஃபினிஷிங் அங்கே இருக்குது. இனி பெயிண்ட்டுமே கொஞ்சம் அடிக்கணும். இந்த பால்கனிலேருந்து வந்தோம்னா வெளியே நல்லா பார்த்துக்கலாம். இது வந்து வெளியே வந்துட்டு நம்ம 2வது பெட்ரூம் பார்த்துடலாம். எல்லாமே டைல்ஸ்லேருந்து இவங்க போட்டிருக்க கதவு கலர் எல்லாமே எல்லா வீட்டுக்குமே ஒன்று தாங்க, ஒரே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஃப்ளோரிங் டைல்ஸ் ஆகட்டும், இல்லை பாத்ரூம் டைல்ஸு, ஃபிட்டிங்ஸு, அப்புறம் ஸ்லாப்ஸு, அப்புறம் கிச்சனில் இருக்க ஸ்லாப்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்க ஒரே மாதிரி டிசைன்ஸ் தாங்க. 5 வீடு இருக்குது. கீழே வந்து 2 வீடு, அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 1 வீடு தான். ஏன்னா கொஞ்சம் ஏரியா இடம் விட்டுருக்காங்க, துணிக்காய் போட்டுக்கோ இல்லை ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடு வீடு பார்த்துட்டோம். மாடிப்படிக்கு மேலே போனோம்னா செகண்ட் ஃப்ளோர், நடுவில் இருக்க மாடிப்படி. அப்படியே ரைட் சைடு வீட்டையும் பார்த்துக்கலாம். இப்போ ரைட் சைடு வீட்டையும் அதே மாதிரி தாங்க, சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஹால், லெஃப்ட் சைடு வந்து கிச்சன், கேபினட், அப்புறம் ஒரு குட்டி சாமி ரூம் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு போர்ஷன். எல்லாமே 2 பெட்ரூம் ப்ளஸ் அட்டாச்சு பாத்ரூம். நீட்டாக ஷெல்ஃப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம அழகாக எல்லாமே அடுக்கி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இங்கே வாடகைக்கு வரும்போது நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணுன்னா கூட அதுக்குமே ஸ்பேஸ் எல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேபினெட் வச்சுக்கணுன்னா கூட அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ பீரோவுமே சைடில் வச்சுக்கலாம். இந்த துணி வைக்கிற ஷெல்ஃப்ஸுக்கு பக்கத்துலேயுமே நீங்கள் பீரோ வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ரொம்ப நீட்டாக ஸ்பேஷியஸாக அழகாக ஒரு 5 சென்ட்டில் எப்படி வந்து நீங்கள் வாடகை வாங்கி நீங்கள் ஈவன் லோன் போட்டிருந்தீங்கன்னா கூட அந்த வாடகைக்கு வந்து அந்த லோன் அமௌண்ட்டுக்கும் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீட்டாக கட்டியிருப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் தான் பாருங்கள். இப்போ இந்த ரைட் சைடு வீட்டில் என்னென்னா உங்களுக்கு வந்து வெளியே வந்து பால்கனி இல்லைங்க. ரைட் சைடு வீட்டுக்கு, லெஃப்ட் சைடு வீட்டுக்கு மட்டும்தான் வந்து பால்கனி இருக்கும். இப்போ நம்ம அப்படியே மேலே போகலாம். இப்போ செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு வீடு தாங்க கட்டியிருக்காங்க, ஒரு போர்ஷன் மட்டும்தான். இன்னொரு போர்ஷனோட இடத்த வந்து அப்படியே காலியாக விட்டுட்டாங்க. நம்ம வந்து துணி காய போடுறப்போ இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இல்லை சின்ன இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்தும் போது உங்களுக்கு நீங்கள் அங்கேயே சாமியான போட்டு இந்த ஃபுட்டெல்லாம் போட்டுக்கலாம். ஈவன் எங்கள் வீட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குமே வந்து நாங்கள் அந்த சைடில் இருக்க இடத்த தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். வாங்க அதை அப்படியே பார்க்கலாம். இப்போ இந்த மேலே இருக்க லெஃப்ட் சைடு வீட்லேயும் நம்மளுக்கு வந்து பால்கனிக்கு போகிற இடம் இருக்கும். ஈவன் கிச்சன்லேயுமே உங்களுக்கு வந்து நல்ல நீட்டான ப்ராடக்ட்ஸாக போட்டுருவாங்க. ப்ளக் பாயிண்ட்லேருந்து வென்டிலேட்டர்லேருந்து எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும். சிங்க் ஆகட்டும், சிங்க்குக்கு போடுற பைப் லைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக போட்டிருப்பாங்க. இப்போ இந்த வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி பால்கனி இருக்கும். இந்த பால்கனியில் சுற்றி நம்ம வெளியே வந்துக்கலாம். அப்படியே வெளியே வந்துடலாம், டோருக்கு வெளியே வந்துக்கலாம். நல்லா ஒரு சேர் போட்டு உட்கார்ற அளவுக்கு இடம் இருக்குங்க. நல்லா வந்து வியூ பாயிண்ட் நல்லா பார்த்துக்கலாம். சாயங்காலம் நேரத்தில் சேர் போட்டு உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மேல் வீட்டில் ஒரு பெட்ரூம் வழியாக பால்கனிக்கு போகலாம். இன்னொரு பெட்ரூம் இது ரைட் சைடு பெட்ரூம், இதுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் அதே மாதிரி தாங்க. இதெல்லாம் ஒன்று தான். அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம வெளியே போனோம்னாலும் மொட்டை மாடிக்கு வரலாம். கதவுலேருந்து வெளியே வந்தோம்னாலும் நம்மளுக்கு ரைட் சைடு வந்து இந்த போர்ஷனுக்கு பதிலாக ஒரு வீடோட இருக்க போர்ஷனை வந்து அப்படி வந்து ஃப்ரீயாக இருக்கும். இங்கே தான் வந்து சாப்பாடெல்லாம் போட்டோம். இதே மாதிரி யாராச்சும் வீட்டில் இருக்கவங்களுக்கு, வாடகைக்கு இருக்கவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஏதாச்சும்னாலும் இந்த இடத்த வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு மேலேயும் வந்து மொட்டை மாடி போட்டுருக்கு, டேங்க்லாம் வச்சுருக்காங்க. அதேமாதிரி எந்த குட்டீஸும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வந்து அதுக்கும் கிரில் கேட் போட்டாச்சு. ரொம்ப நீட்டாக அழகாக கட்டியிருந்தாங்க. டோட்டலாக வந்து 5 வீடு, 5 சென்ட்டில் 5 வீடு.
மத்தியானம் லஞ்சும் நாங்கள் அங்கேயே சாப்பிட்டோங்க. சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், தயிர், பொரியல், அவியல், வட்டை, அப்பளம்னு சொல்லிட்டு செம்மையாக சாப்பிட்டாச்சு. எங்கள் மாமாவே பிளானிங் ஆஃபீஸர் தாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பிளான் போட்டு தரணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு பிங் பண்ணுங்கள். பாய்.